அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னன்னா இன்பமான செய்தி. நம்ம சேனலுக்கு நம்ம 5K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுற நண்பர்களே, அது எல்லாமே உங்கள் சப்போர்ட்டு தான். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம வண்டியை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலோட லோகோ முன்னாடி போட்டிருக்கோம் நண்பர்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ, இது எல்லாமே உங்களுக்காண்டி தான் நண்பர்களே. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அது செலிப்ரேட் விதமாக தான் நான் போட்டிருக்கேன். இது முன்னாடி மேலே பாருங்கள் 5K செலிப்ரேஷன். இது வந்து 5K செலிப்ரேஷன் வீடியோ தான், அதனால் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ எந்த சைட்லேயும் பாருங்கள் தேங்க்யூன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி பின்னாடி பார்த்துக்கோங்க, நம்மளோட கேமிங் சேனலோட நேம் போட்டிருக்கோம். மேலே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போட்டிருக்கோம். கீழே பாருங்கள் நண்பர்களே தேங்க்யூ. ஏன்னா 5,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கனால வந்து இது வந்து நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் வந்து இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். இந்த இது எல்லாமே எடிட் பண்ணி அந்த வண்டியை ரெடி பண்ணி நான் போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஐ ஆம் வித்தவுட் யூ தேங்க்யூ. கண்டிப்பாக நண்பர்களே, நீங்கள் இல்லைன்னா நான் வந்து இந்த 5,000 சப்ஸ்கிரைபரை நான் கண்டிப்பாக அடிச்சிருக்க முடியாது. செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோஸ் நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. வாங்க நம்ம இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம், அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, வாங்க நண்பர்களே, இப்போ வண்டி எடுத்துக்குவோம். ஆளை ஏற்றிக்குவோம். இது சும்மா ஒரு சின்ன ஊருக்கு தான் போகிறோம். என்னென்னா நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் செலிப்ரேஷனுக்காண்டி இந்த சின்ன ஊருக்கு போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து எந்த ஊருக்கு போகிறோம் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. எந்த ஊருக்கு போனாலும் பஸ் ஃப்ரீ தான் நண்பர்களே. இலவச பஸ் மாதிரி நம்ம பஸ் இன்றைக்கி வந்து 5,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனால வந்து வண்டி இலவசமாக வந்து இன்றைக்கி போகுது நண்பர்களே. அது சாதாரண பஸ்ஸில் நண்பர்களே, ஏசி கோச்சு உங்களுக்கே தெரியும். நல்லா பாருங்கள் நண்பர்களே. மார்க்கெட்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம போய்க்குவோம். வாங்க நண்பர்களே. இந்த நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் நண்பர்களே, ஒரு வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு போல். பஞ்சர் ஆகிடுச்சா இல்லை இடிச்சிட்டாங்கலாம் தெரில. ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க நண்பர்களே. நானும் எடுப்பாங்க பார்க்குறேன், எடுக்கவே மாட்டுறாங்க. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ வண்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கிளம்பி போயிடுவோம். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. இது வந்து நம்ம வந்து இது நாட் எண்டு, ஜஸ்ட் பிகினிங். அது மாதிரி இது ஒரு தொடக்கம் தான் நண்பர்களே. இதை விட பயங்கரமாக நம்ம நிறையா சாதனைகளை பண்ணுவோம் நண்பர்களே. அது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டு எப்பயும் தேவை. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டும் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ நண்பர்களே. சுற்றி பாருங்கள் நண்பர்களே. இதை சுற்றிக்குள்ளே நம்ம போகிறனால இதாக இருக்குது. பகலே லைட்டை போட்டு வச்சுருக்காங்களா? ஏன் இப்படி எரியுது? வித்தியாசமாக எரியுது. இல்லை வெளிச்சத்துக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. வாங்க நண்பர்களே. ரோடு பாருங்கள் நண்பர்களே, கொஞ்சம் ரோடு டஞ்சனாக தான் இருக்குது. இது ரயில்வே ட்ராக் போல் நண்பர்களே. ட்ரெயின் எது இருக்கான்னு பார்ப்போம். ட்ரெயின் சுத்தமாக இல்லை. சரி வாங்க போவோம். எந்த ஊர் நீங்களே சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம, ஆனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அடர்ந்த காடு போல் நண்பர்களே. கொஞ்சம் அவுட்டருக்கு வந்துட்டோம் நம்ம. அடர்ந்த காடு. ஆப்போசிட்டில் ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தாலும் வரிசையாக வண்டி வராங்க. ஒன்றும் நம்மளால் இப்போ ஓவர்டேக் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். ஓகே, நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்து போய்க்குவோம். லெஃப்ட் சைடில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஏதோ ப்ராப்ளமோ, முன்னாடி பாருங்கள், ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது போல். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம போய்க்கலாம். இவங்களை நம்பி நம்ம போனோன்னா கடைசி வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கணும் நண்பர்களே. ஓகே,
இது வந்து கேமரா வியூ நண்பர்களே, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடு நிற்காத நண்பர்களே, எக்கச்சக்க வீடியோ போடுவோம். எந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்றது சொல்லுங்கள் நண்பர்களே. பஸ்ஸை வச்சு இல்லை லாரி ஓட்டுறதுனாலும் சொல்லுங்கள் நண்பர்களே, ஓட்டுவோம். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். இது ஆக்சுவலாக கீபோர்டில் போடுறதுனால உங்களுக்கு அந்த கீபோர்ட் சவுண்ட் லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இருக்காண்டி இப்படி ரோட்டில் பாதியை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே நண்பர்களே, ஆப்போசிட்டில் வண்டி வராங்க, மலைஞ்சிருவோம் இல்லைன்னா இடிச்சிருவாங்க. ஓகே சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு நம்ம வழியை கொடுத்து தான் போகணும். நம்ம ஓவர்டேக் பண்ணுறோன்னு நினச்சி போனோம்னா நேராக டச்சுன்னு வந்து இடிச்சிருவாங்க நண்பர்களே. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வழியை விட்டுருவோம். நம்ம கொஞ்சம் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். பட்டு வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடும். வந்து எப்போல்லாம் பாருங்கள், இந்த வண்டியை அமுக்கணுன்னா ஆக்சிலேட்டரை கொடுத்துட்டே போகணுன்னு தான் இருக்குது தோணுது. நண்பர்களே, லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் இறக்கிடக்கூடாது. இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பள்ளம் சரியான பள்ளம் கவுந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக போவோம். வண்டி வரல, ஆப்போசிட்டில் போய்க்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க. வண்டி வந்தப்போ நம்ம வளைஞ்சிக்குவோம். ஓகே, இப்போ வண்டி வர்றான். ஓகே, இதில் அப்படி வளைஞ்சி போய்க்குவோம். ஓகே சூப்பர். வாங்க நண்பர்களே, அடுத்து இந்த டேனிங்கில் பார்த்து தான் வளையணும். சடக்குன்னு வந்துடுவாங்க. இப்போ அவருக்கு எந்த வண்டியும் வரலை, அதனால் தைரியமாக போகலாம். ஆனால் இந்த மாதிரி டேனிங்கில், ரோடே தெரியாத டேனிங்கில் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வளையணும் நண்பர்களே. இந்த வாங்க நண்பர்களே, இன்னொரு வண்டி போகுது. அது முருகனை வச்சு ஒரு வீடியோஸ் போட்டேன். அதனால் அந்த வீடியோவும் அப்படியே இதில் காமிக்குது. பார்த்து போவோம், இடிச்சிடக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா நமக்கு ஆட்டோவை பாருங்கள் நண்பர்களே. இப்போ தான் சொன்னேன் இடிச்சிடக்கூடாதுன்னு. நம்ம செலிப்ரேஷன் வீடியோ மைண்டுக்கு போகிறனால வந்து இப்போ இடிச்சிடக்கூடாது. ஓகே, இடிச்சிட்டோம். பார்த்து போவோம். அவனே எடுத்துட்டான் போல நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வாங்க. அதாவது வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகிறான் நண்பர்களே. நானும் போயிடுவான் பார்த்து தான் ஸ்லோவாக பிரேக் அடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இடிச்சிருச்சு. காடு பாருங்கள் நண்பர்களே, அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தான் இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய கிராஃபிக்ஸ் மோடு இன்ஸ்டால் பண்ணுறதுனால நிறையா வண்டிஸ் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இதை பாருங்கள், இந்த பெண்ட்லலாம் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா இல்லைன்னா நேராக கொண்டு போய் இடிச்சிடுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வெங்கி தமிழ் கேமிங் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஓவர்டேக் பண்ணலாம் பார்க்குறோம், முடியலை. வண்டி இந்த வருஷம் வந்துட்டாங்க. இங்கே வாங்க நண்பர்களே, இப்போ ஆப்போசிட்டில் வர்றான். கண்டிப்பாக நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது. இப்போ நம்ம பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் இறங்கி பண்ணிக்கலாம். இங்கிட்ட இறங்கி பார்ப்போமா? ஆனால் ரோடுமே ரொம்ப சிறுசாக இருக்குது, வேறு வழி இல்லை. சரி வாங்க, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போவோம். இப்போ எந்த வண்டியும் வரலை, அதனால் ஓவர்டேக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டாங்க நண்பர்களே. எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணியாச்சு. இந்த கண்டெய்னர் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க நண்பர்களே, என்ன போங்க பாஸ், நாங்களாம் ஓய்யோ. நான் லெஃப்டில் கொஞ்சம் போயிடலான்னு நினச்சேன். பட்டு புல்லில் வந்து சரியாக தெரியல. இந்த மாதிரி
நடுவில் பாதையை குடஞ்சி அடியில் ரோடு போட்டிருப்பாங்கன்னு. நான் அது நேராக தான் இருக்குன்னு நினச்சேன். ஸோ நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் போய் இதாகிடுச்சு. ஓகே நண்பர்களே, வாங்க. தவறுகள்லேருந்து தான் நான் ஒவ்வொன்றும் கற்றுக்க முடியும். 4 பேர்த்த கொண்டா தான் டாக்டர்னு சொல்கிற மாதிரி 2 வண்டியை கவுட்டினா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ஆக முடியும். அதை நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஆப்போசிட்டில் வண்டி வரலன்னு நினச்சி மட்டும் போகவே கூடாது. ஏன்னா தகால்னு வந்துடா பாருங்க நண்பர்களே. ஆட்டோ பரவாயில்ல, பிரேக் அடிச்சிட்டோம் நண்பர்களே. இடம் இருக்குது. ஆட்டோக்காரனை எப்படி வந்தார் பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ நம்ம எந்த வண்டி வரலன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஏறினோன்னா கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. இப்படி தான் நண்பர்களே. அப்போ அதை சரி இதே மாதிரி சமதளமாக இருக்குன்னு சொல்லி நானும் இது பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா வண்டி எதுவும் வரல. ஆகா, வராம்பா, வந்துட்டாம்பா. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது மெயினாக 5K சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கான அந்த வீடியோவே போடுறது நண்பர்களே. இன்னும் வேறு எந்த மாதிரி போடணும்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இன்னும் நம்ம அதே மாதிரி வீடியோஸ் போடுவோம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் போனோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேயே வண்டியை இது ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு தான் போனோம். மார்க்கெட்லேயே வண்டியை நிப்பாட்டிடுவோம். ஆள் ஏறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இறக்கி விட்ருவோம்.